இந்த உலகத்துல 87 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. நீர்ல வாழ்றது, நிலத்துல வாழ்றது, பூச்சிகள், தாவரங்கள், பறவைகள், நுண்ணிய உயிரினங்கள்ல தொடங்கி இறுதியில மனித உயிர்களிடத்துல வந்து நிற்குது. இந்த எல்லா வகையான உயிரினத்துக்கும் உயிர் வாழ அடிப்படையான ஒரு விஷயம் உணவு. குறிப்பா மனிதர்களை எடுத்துக்கிட்டா நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே அவசியமாகுது. இது நம்ம சாப்பிட்ற உணவுல அதிக அளவு கிடைக்குது. இந்த உணவுகள் இடத்துக்கு ஏற்றாற் போல மாறுது. தெளிவா சொல்லணும்னா, ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் ஒரு குறிப்பிட்ட மக்களோட கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம், ஏன் வரலாறே அடங்கியிருக்கு. பல கலாச்சாரம், மொழிகளை கொண்டிருக்கிற மதசார்பற்ற நம்ம இந்தியாவிலையும் காய்கறி, மீன், கோழி, வாத்துன்னு எல்லா வகையான உணவுகளும் மக்களால சாப்பிடப்பட்டுச்சு. இது ஏற்றுக்கொள்ளவும் பட்டுச்சு. ஆனா ஒன்ன தவிர, அதுதான் பீஃப், மாட்டிறைச்சி. மற்ற இறைச்சிகளுக்கு இல்லாத இந்த எதிர்ப்பும் வெறுப்பும் மாட்டிறைச்சிகளுக்கு மட்டும் வருதுக்கான காரணம் என்ன? ஒயிட் பீஃப். இந்தியாவில் மாட்டிறைச்சியை சாப்பிட்றவங்க வாழ்க்கையில பண்ணவே கூடாத தப்ப பண்ணிட்ட மாதிரியும் அவங்கள ரொம்பவே வெறுப்பா தரம் தாழ்த்தி பார்க்கறதும் தான் இதுக்கான காரணம். இதெல்லாம் ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வரலாற புரட்டி பார்க்கணும். இந்தியாவோட தொன்மையான வரலாறான சிந்து சமவெளி நாகரிகத்துல வாழ்ந்த மக்கள் அதிக அளவு மாட்டிறைச்சி சாப்பிட்டதா ஆய்வுகள் சொல்லுது. ஆதி மனிதர்கள் தங்களோட உணவா இலைத்தலைகள், பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வேட்டி சமூகம் உருவானதுக்கு அப்புறம் மான், ஆடு, மாடு முதல உயிரினங்களை பதப்படுத்தாமலே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தீயில சுட்டு சாப்பிட்டாங்க. நாகரிக வளர்ச்சிக்கு அப்புறமா தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி காலப்போக்கில் ஏற்பட்ட இந்த நாகரிக வளர்ச்சியும் குறிப்பிட்ட பிரிவினரால் உருவாக்கப்பட்ட வர்ணாசிரம முறையில் ஏற்பட்ட மாற்றமும் தான் மாட்டிறைச்சி மீன வெறுப்பு ஏற்படுறதுக்கான முக்கிய காரணமாக இருந்துச்சு. முற்காலத்தில் வர்ணத்தோட அடிப்படையில் மனிதர்கள் பிரிக்கப்பட்டாங்க. எல்லா விதமான உரிமைகளும் பறிக்கப்பட்டு கடைநிலைக்கு தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் கீழ்நிலை தொழிலாகவே இருந்துச்சு. தங்களோட தினசரி உணவுக்கு கூட வழியில்லாமல் தவிர்த்த இந்த மக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இறந்த கால்நடைகளை அப்புறப்படுத்துகிற பணிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. விலை உயர்ந்த பாலையும் நெய்யையும் வாங்கறதுக்கு கூட போதிய வருமானம் இல்லாததுனால இறந்து போன இந்த கால்நடைகளோட உணவுகளையே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இது மூலமா தங்களோட உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற ஆரம்பிச்சாங்க. இதுவே அவங்களோட உணவு முறையா மாறுச்சு. இப்படிதான் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சொந்தமானதா மாட்டிறைச்சி மாறுச்சு. பழகிடுறதுக்காகவே பயன்படுத்தப்பட்ட பசுக்கள் இப்போ பசுக்கொலை கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு மாறுச்சுன்னா அதுக்கு நம்ம நிச்சயம் பதில வரலாறுல தான் தேடணும். இதுதான் தி அன்டச்சபிள்ங்கிற புத்தகத்துல அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த மாற்றத்தை பிராமணத்துக்கும் புத்த மதத்துக்கும் இடையேயான போர்னு சொல்றாரு. இப்போ அசைவ உணவுகளை சாப்பிடுறது மிகப்பெரிய பாவம்னு சொல்ற பிராமணர்கள் தான் அந்த காலகட்டத்துல இறைவனுக்கு பசுமாட்டு கன்றுகளை வெட்டி பலியாக கொடுத்திருக்காங்க. அந்த மாமிசங்களை சாப்பிட்டும் இருந்திருக்காங்க. இதற்கான உதாரணத்தை ரிக்வேதத்திலிருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ரிக்வேதத்தின் படி ஆரிய பிராமணர்கள் பசுமாட்டை வெட்டி சமைத்து சாப்பிடுவதற்கான கூர்மையான வாள், கோடாரிகளை பயன்படுத்தினார்கள். ரிக்வேத கால ஆரிய பிராமணர்கள் உணவுக்காக பசுக்களை கொன்றவர்கள். அவற்றின் இறைச்சிகளை அவர்கள் விரும்பி உண்டார்கள். இப்படின்னு ரிக்வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சமயத்துல தான் கடவுளோட பெயரால உயிர்கொலை கூடாதுங்கிற கொள்கையை முன்னிறுத்தி வந்தவர்கள் புத்தர்கள். இந்த கொள்கை காரணமாவே அரசர்களும் மக்களும் புத்த மதத்திற்கு மாற ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க வரதுக்கு முன்னாடி சமுதாயத்துல அரசர்களோட நெருங்கிய தொடர்புல இருந்த ஆரிய பிராமணர்கள் தங்களோட அதிகாரத்தையும் செல்வாக்கையும் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இழந்த தன்னோட அதிகாரத்தை மீண்டும் பெற நினைச்ச பிராமணர்கள் கடவுளோட பெயரால உயிர்கொலை கூடாதுன்னு சொல்ற புத்த கொள்கைகளுக்கு ஒரு படி மேலே போய் உயிர்கொலையே கூடாதுன்னு, அதாவது மாமிசத்தையே சாப்பிடக்கூடாதுன்ற கொள்கையை போதிக்க ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே அசைவத்திலிருந்து சைவத்துக்கு மாறினாங்க ஆரிய பிராமணர்கள். இதன் காரணமாவே சமுதாயத்துல உயர்ந்தவர்களா கருதப்பட்டாங்க. அதே சமயம் பார்பனர்களா மாறாம புத்த மதத்தையே தழுவி இருந்த மக்கள் இவங்களால சமுதாயத்துல கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டாங்க. விலை உயர்ந்த பால், வெண்ணெய், நெய் போன்ற எல்லா உணவுப் பொருட்களும் இம்மக்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு. இதன் காரணமா விலை குறைஞ்ச செலவுலையும் புரதம், ஊட்டச்சத்து கிடைக்கிற உணவா இருந்த மாட்டிறைச்சிகளை தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க மக்கள். சரி, இந்த நிலைமையும் மனநிலையும் அத்தோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா அதுதான் இல்லை.
இப்போ நீங்க பார்க்கிற இந்த செய்திகள் எல்லாம் 2023, 24 மட்டும் நடந்த வன்முறை தாக்குதல்கள். தெளிவா சொல்லணும்னா, மாடு இறைச்சிய ராஜ உணவா பார்த்த இந்தியாவில தான் மாடுகளை இறைச்சிக்காக எடுத்துட்டு போறாங்கன்னு சந்தேகப்பட்டு அப்பாவி மக்கள் மேல நடந்த வன்முறை தாக்குதல்களை விவரிக்குது. பசுக்களை காக்க சீர்திருத்தங்களை செஞ்சு பசுவதை தடை சட்டம் கொண்டு வந்த மத்திய அரசை நோக்கி ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். பீஃப் எக்ஸ்போர்ட்ல இந்தியா 3வது இடத்துல இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. எக்ஸ்போர்ட் ஆகுறது பசுமாடோ எருமை மாடோ. இங்க இருக்கவங்க உணவுக்காக மாட்டிறைச்சியை சாப்பிட்டா பிரச்சனையா தெரியற உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கவங்க சாப்பிட்டா மட்டும் பிசினஸா தெரியுதா? மாட்டிறைச்சியை சாப்பிடுறது பட்டியலின மக்கள் மட்டும் இல்ல, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான். சாப்பிடுற இவங்க எல்லோரையும் விரோதிகளாகவும் புனிதமற்றவர்களாகவும் பார்க்குது இந்துத்துவ அமைப்புகள். இவங்க முன்வைக்கிற ஒரு கருத்து, மாடு இறைச்சி சாப்பிட்டா அது இந்து மதத்தோட புனிதத்தன்மை கெடுக்குதுன்னு, பசுக்கள் புனிதமானது, அவற்றை தெய்வமாகத்தான் வழிபடணும், பலியிடக்கூடாதுன்னு பிரச்சாரம் செய்யறாங்க. ஃபைனலி நான் சொல்ல வருது ஒண்ணுதான், பசு மேல இருக்கிற கரிசனையும் எறும்பு மேல இருக்கிற பாசமும் ஏன் தன் சக மனுஷங்க மேல இருக்கிறது இல்ல? சமீபத்திய திருப்பதி லட்டு விவகாரத்திலையும் ஆந்திர துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் எடுக்க வேண்டியது நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கை. மக்களோட நம்பிக்கையில அயோக்கியத்தனம் செஞ்ச குற்றவாளிகளை எப்படி தண்டிக்கணும், இனி இது மாதிரியான விஷயங்கள் எப்படி நடக்காம தடுக்கணும்னு தான் நடவடிக்கைகள் இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு மக்களை மதத்தோட அடிப்படையில ஒண்ணு சேர்க்க நினைக்கிறது எந்த வகையில சரி? ஏன்னா இந்த நாட்டுல ஏற்கனவே நிறைய சமூக பதற்றங்கள் இருக்கு. இது மாதிரியான செயல்கள் மேலும் மத பதற்றங்களை அதிகரிக்க கூடியதா அமையும். ஆட்சி, அதிகாரம், மதம் இவற்றை அடிப்படையா வச்சு இந்தியாவோட பன்முக தன்மையை சிதைக்கிறதுக்கான பல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டே இருக்கு. இதை தடுக்கணும்னா மக்களாகிய நம்ம சகோதர சகோதரிகளா கை கோர்க்கணும். மதவாதிகளா இல்ல, மனிதநேயமிக்க மனிதர்களா. இதுதான் இந்த காணொளியோட நோக்கமும் கூட.